அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ரிவர்ஸ் வால்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை 4-வே வால்வுன்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் வால்வுன்னு சொல்லுவாங்க. இது ஏசியில் ஹாட் அண்ட் கூல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதோட பைப் கனெக்ஷன் பற்றி சொல்லிடுறேன். இது இந்த வால்வோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய 3/8 பைப்பு. இது ஆக்சுவலாக இது ஒரு 2 டன் ஸ்ப்ளிட் ஏசியில் யூஸ் பண்ண ஒரு ரிவர்ஸ் வால்வு. ரிவர்ஸ் வால்வில் இந்த 3/8 பைப் இருக்கு இல்லையா, இதை நம்ம மேலே உள்ள பைப்பு டிஸ்சார்ஜ் லைனில் கொடுத்துருவோம். கம்ப்ரஸரோட டிஸ்சார்ஜ் லைனில் கொடுத்துருவோம். இந்த பக்கம் கீழே 3 பைப் இருக்குது. இந்த 3 பைப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சைடு, இந்த சைடு இருக்கிறத கொண்டு போய் கண்டென்சர் காயிலில் கொடுத்துருவோம். கண்டென்சர் காயிலோட இன்னில் கொடுத்துருவோம். இந்த சென்டரில் இருக்கிறது கம்ப்ரஸரில் கொடுத்துருவோம். சென்டரில் இருக்கிற பைப்பை கம்ப்ரஸரில் கொடுத்துருவோம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பைப்பை எவாப்பரேட்டரோட செக்ஷன் பைப்பில் கொடுத்துருவோம். இதுவும் செக்ஷன் பைப் தான், இது கம்ப்ரஸரோட செக்ஷன் பைப்பு. இந்த இடத்துல ஒரு யூ, அவ்வளோதான். இது நம்ம எவாப்பரேட்டரோட செக்ஷன் பைப்பில் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ இதோட ஒர்க்கிங் மெத்தட் என்னங்கிறது சொல்கிறேன். ஆக்சுவலாக கூல் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த காயிலுக்கு கரண்ட்டை கொடுக்க மாட்டோம். இந்த காயிலுக்கு கரண்ட்டை கொடுக்காத சமயத்தில் டிஸ்சார்ஜ் லைனில் கம்ப்ரஸர் ஒர்க் ஆகும் பொழுது ப்ரெஷர் இந்த லைனில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு கேப்லரி இருக்குது பாருங்கள். இந்த கேப்லரி வழியாக இந்த இடத்துல 3 சின்ன கேப்லரி இருக்கும். இந்த 3 சின்ன கேப்லரி வழியாக ப்ரெஷர் தள்ளும், டிஸ்சார்ஜ் லைன் வழியாக தள்ளும். அப்படி தள்ளும் பொழுது இந்த ப்ரெஷர் இந்த கேப்லரி வழியாக இந்த ஏரியாவுக்கு இந்த பக்கம் ப்ரெஷரை பிடிச்சி தள்ளும் பொழுது உள்ள நீடியில் இருக்கிற நீடியில் அந்த பக்கம் தள்ளிடும். அப்போது கேஸ் இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்குள்ளே போயிடும். அப்போது கண்டென்சர் காயிலுக்கு சாதாரணமாக நார்மல் கண்டிஷனில் கேஸ் ஹாட் வேப்பர் இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு கண்டென்சருக்கு போயிடும். அதுக்கு பிறகு ஃபில்ட்ரு, கேப்லரி, எவாப்ரேட்டர் போயிட்டு எவாப்ரேட்டரில் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த பைப் வழியாக இதில் இதில் ஜஸ்ட் ஒரு யூ போல் ஒரு அமைப்பு இருக்கும் பிளாஸ்டிக்கில். அதாவது கேஸ் லீக் ஆகாமல் இதுக்குள்ளே இந்த இடத்துல இந்த கேஸும் மிக்ஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக, இந்த பக்கம் மிக்ஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன யூ மாதிரி இருக்கும். அது கேஸ் கட்டோடு இருக்கும். அது இதில் போயிட்டு இது வழியாக கம்ப்ரஸருக்கு போயிடும். ஓகே, இப்போ ஹாட் கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காயிலுக்கு கரண்ட்டை கொடுத்த பிறகு, இது 220 காயில் தான். இந்த காயிலுக்கு கரண்ட்டை கொடுத்த பிறகு இந்த காயில் மேக்னெட்டாக மாறி கீழே இருக்கிற ப்ளஞ்சரை, இதில் இருக்கிற ப்ளஞ்சரை மேலே தூக்கிடும். அப்படி மேலே தூக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த பைப்பில் ப்ரெஷர் இருக்குது. இந்த பைப்போட ப்ரெஷர் இந்த சைடு கேப்லரிக்கு போயிடும். அதாவது நார்மலாக இந்த கேப்லரி வழியாக போயிட்டு இருந்தது. ப்ளஞ்சர் தூக்கின பிறகு இந்த கேப்லரியில் இருக்கிற ப்ரெஷர் தெரியுதா, இந்த கேப்லரியில் இருக்கிற ப்ரெஷர் இந்த பக்கம் வந்துடும். அப்போ இந்த பக்கம் பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சிடும். இப்படி தள்ளும் பொழுது இந்த பைப்பில் இருக்கிற டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் இந்த பைப்புக்கு மாறிடும். அதாவது அங்கேருந்து இங்கே மாறிடும். இப்போ இந்த பக்கம் மாறிடுச்சுன்னா இது நேராக ஹாட் கேஸ் நேராக எவாப்பரேட்டர் காயிலுக்கு போயிடும். இப்போ இது இந்த எவாப்பரேட்டருக்கு போன பிறகு எவாப்பரேட்டரில் கூலிங்க்கு பதிலாக ஹீட்டை ரூமுக்குள்ளே பரப்ப ஆரம்பிச்சிடும். ஹீட்டு அந்த இடத்துல, அதாவது எவாப்பரேட்டரில் கண்டென்சேஷன் நடக்கும். நார்மலாக கண்டென்சரில் அவுட்டோரில் நடக்க வேண்டிய ஒர்க்கு எவாப்பரேட்டரில் நடக்கும். அப்போது ரூமு ஹீட் ஆகிடும். ஆனால் அந்த கேஸு கூலாகி லிக்விடாக மாறிடும். அந்த கேஸை நேரடியாக லிக்விடாக மாறின பிறகு அது நம்ம கம்ப்ரஸருக்குள்ளே போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸை கேப்லரி வழியாக மீண்டும் அவுட்டோரில் இருக்கிற கண்டென்சருக்கு கொடுத்துருவோம். அந்த அவுட்டோரில் இருக்கிற கண்டென்சர் வழியாக அந்த லிக்விடு மறுபடியும் கண்டென்சரில் அந்த அவுட்டோரில் நடக்கக்கூடிய எவாப்ரேஷன்னால் அங்கே வேப்பராக மாறிடும். வேப்பராக மாறின கேஸு இந்த லைன் வழியாக மறுபடி இந்த யூ போல் முன்னாடி இருந்த அமைப்பு இந்த பக்கம் மாறிடும். இதுலேருந்து இந்த பக்கமாக மறுபடியும் கம்ப்ரஸருக்குள்ளே போயிடும். ஜஸ்ட் ஹாட் அண்ட் கூல்
அந்த அதை யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இந்த வால்வு இருக்கும். ஏசியில் நார்மல் ஏசியில் இருக்காது. ஹாட் அண்ட் கூல் யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கும். அதிகமான பனிப்பிரதேசங்களில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நார்மலாக ஹீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ரூமை ஹீட் பண்ணிக்கலாமே, ஏன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க, இந்த மெத்தடை ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ஹீட்டரை யூஸ் பண்ணி அந்த ரூமில் படுத்து தூங்கும்பொழுது அந்த ரூமில் வந்து ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும். அப்போது சில பேருக்கு மூச்சு திணறல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு நார்மல் ஏர் கண்டிஷனில் நடக்கக்கூடிய ஒர்க்கை இதில் செய்யும் பொழுது ரூமில் ஆக்சிஜன் லெவலு மாறாது. அதனால தான் மேக்ஸிமம் இந்த ரிவர்ஸ் வால்வை யூஸ் பண்ணுறாங்க.